வணக்கம்ங்க. நான் சிபி ஆனந்த் பேசுகிறேனுங்க. பவானி செரிமிட்டான்பாளையம் எஸ்என் பாலசுப்ரமணியம் அவங்களுடைய மகனுங்க. நான் இப்போ இந்த பதிவு லண்டனில் நடந்துட்டு இருக்கிற வெள்ளாளர் கல்வி நிறுவனங்கள கல்வி அறக்கட்டளைங்க, அதை பற்றி ஒரு பதிவு தானுங்க. இது எதுக்காக பதிவு என்ன ஏதுங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போது இந்த வெள்ளாளர் கல்லூரியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து என்னங்கிறது கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஆனாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். 1968 69லாங்க ஈரோட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவங்களில் விஎம் கைலாச கவுண்டரவங்க ஒன்றுங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான நல்ல ஆளுமை, ஈரோட்டுக்கு கிடைத்த ஒரு செல்வம்னே சொல்லாங்க. அவங்களுடைய சாதனைகள் நிறைய பட்டியலிடலாம். சாமிக்கவுண்டம்பாளையம் எஸ்சி செங்கோட்டு வேலப்ப கவுண்டர்னுங்க. அவர் எம்எல்சியாக இருந்தாங்க. அப்போ எம்எல்சிங்கிற ஒரு பதவி இருந்தது. எம்எல்சியாக இருந்திருக்கிறாங்க. எல்லா பொது வேலைகள்லையும் அறம் சார்ந்து நல்ல மக்கள் பணியாற்றுன தலைவர்கள் ஒருத்தருங்க. அவங்களும் கைலாஸ் கவுண்டரும் சேர்ந்து தான் ஈரோடு மாவட்டம்ங்க. அப்போ இத்தனை காலேஜ் எல்லாம் இல்லை, காலேஜே கிடையாது. பெண்கள் படிக்கிறதுக்கு கல்லூரியே இல்லை. பெண்கள் இந்த பக்கமெல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டாங்கன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகணும்னா வசதி இருக்கிறவங்க சென்னை போய்க்குவாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் போயிடுவாங்க. கோயம்புத்தூரில் கிருஷ்ணம்மாளும் அவினாஷ் லிங்கமும் தான் மகளிருக்கு உண்டான தங்கி படிக்கிற மாதிரி கல்லூரிங்க. அதை விட்டா நம்ம பகுதியிலாம் இல்லை. அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பகுதியினுடைய எல்லாம், நீங்க அப்ப இத்தனை தொழிலும் இல்லை இல்லைங்க. ஈரோடு மாவட்டத்தில் இத்தனை தொழிலெல்லாம் இல்லை. 90% 95% விவசாயத்தை நம்பியே வாழ்ந்த காலங்கள் அது. அதனால அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு வேணும். இங்க ஒரு மகளிர் கல்லூரி கிருஷ்ணம்மாள் மாதிரியோ அல்லது அவனாசிலிங்கம் மாதிரியோ ஒன்று வேணும்னு நினைச்சதுனாலதான் இந்த வெள்ளாளர் கல்வி அறக்கட்டளை உருவாச்சுங்க. அது விஎம்சின்னு தான், அப்போ வெள்ளாளர் மகளிர் கல்லூரி காலேஜ் அப்படி விஎம்சின்னு தான் பேர் இருந்தது அந்த காலத்தில். அவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது தான். சரி, அப்படி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணும்போது அதுக்கு பணம் எப்படி வேணும்? பணம் வேணும்னா அவங்க எல்லாம் பெரிய மனிதர்கள், மரியாதைக்குரியவர்கள். அதனால அவங்க போய் யார்கிட்ட சொன்னாலும் எல்லாரும் அதுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு காலம் இருந்ததுங்க. பெரியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் நல்ல மரியாதை இருந்த காலம் அது. எப்படி பணம் வேணும்னா, ஒரு 10,000 ரூபா கொடுத்தா ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி அந்த மெம்பர்ஷிப் சேர்த்துறாங்க. ஆனால் எல்லா பகுதியிலையும் ஈரோடு மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க. இப்படி பணம் வேணும்னு பார்த்துட்டு இருக்கும்போதுங்க, இந்த இடம் கொடுத்தது மொசுவன கவுண்டர்னுங்க, அந்த ஒரு லோக்கலு. அவங்க ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அந்த லேண்டுங்க. இப்போ காலேஜ் இருக்கிற லேண்டு அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. இவங்க பெரியவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தானுங்க. அப்புறம் கேரிங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் அது கொடுத்தது. மொசுவன கவுண்டரையெல்லாம் இதை நினச்சி பார்க்கணுங்க. அப்படித்தான் அந்த கல்லூரி ஆரம்பிச்சது ஈரோட்டில். அப்போ சக்தி சுகோஸ் 1964 ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனால அது ஒரு செல்வாக்கான காலம். எல்லாரும் கரும்பு அப்போ ஒரு ஓரளவுக்கு விலையும் கட்டுப்படியான மாதிரி இருந்தது. ஃபேக்ட்ரிக்கும் நல்லா இருந்தது. இந்த பகுதியினுடைய வளர்ச்சியில சக்தி சர்க்கரை ஆலை பெரிய பங்கு வச்சிருக்குது. விஎம் கைலாஸ் கவுண்டர் ஐயா சக்தி சுகோஸில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருங்க, செயல் இயக்குனராக இருந்தாங்க. ஐயா பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா ஒரு 3 லட்சம் ரூபா டொனேஷனாக கொடுத்தாங்க. அதுபோக இந்த 10,000 மெம்பர்ஷிப் இருந்து வாங்கின பணம் ஒரு 300 பேர் அதனுடைய மெம்பருங்க. அப்படித்தான் இந்த வெள்ளாளர் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிச்சு இருந்து ஒரு டைரக்டர் முக்கியஸ்தர்கள் எல்லாத்தையும் ஒரு 27 பேர்த்த நிர்வாக குழு உறுப்பினர்களா டைரக்டர்களா போட்டு அதில் தான் முதல் தலைவர் விஎம் கைலாஸ் கவுண்டர் ஐயாவுங்க. முதல் செக்ரட்டரி அவங்க சாமிக்கவுண்டம்பாளையம் செங்கோட்டு வேலப்ப கவுண்டர் ஐயாவுங்க. ஈரோட்டு சேர்ந்த பல பேர் அவங்க கூட துணை இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி தான் ஆரம்பிச்சது. கைலாஸ் கவுண்டர் இருந்தோடனே தலைவர் அவங்க கே சின்னசாமி கவுண்டர் அவங்க அது மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் செக்ரட்டரியாக இருந்ததுக்கப்புறம் அடுத்த செக்ரட்டரி போடணும் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் அப்பாவை சேர்ந்தவங்களும் எஸ்என்பியும் அவங்கள சேர்ந்த நிறைய பேர். பூச்சிக்காட்டுவோட சின்னசாமி கவுண்டரவங்களை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும், சில பேர் தெரியாத இருப்பீங்க. அவங்க மிகப்பெரிய ஆளுமை, யானை கட்டி போர் அடிச்சதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அவங்க தமிழ்நாடு விவசாய சங்க தலைவராக இருந்தாங்க. மிக மதிப்புக்குரியவர்கள், மிக மரியாதைக்குரியவர்கள். அவங்கள தான் அப்பாலாம் நீங்கள் செக்ரட்டரியாக பண்ணுங்க செங்கோட்டு வேலப்ப கவுண்டருக்கு அப்புறம் அப்படின்னு ஃபீல் பண்ணி போய் சொன்னது. விவசாய சங்கத்தில் பெரிய ஆர்வமாக போயிட்டு இருந்த காலம் அது. அவங்க கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் விவசாய முன்னேற்றத்துக்காக தான் பாடுபட்டு இறந்தாங்க. அவங்கள தான் போய் அப்பாலாம் நீங்கள் தான் செக்ரட்டரியாக இருக்கணும்னு சொன்னப்போ, இல்லைல்லப்பா எனக்கு நிறையா விவசாய சங்கத்தினுடைய வேலைகள் இருக்குது, நீ படிச்சிருக்கிற, நீ வேணா இந்த பொறுப்பு எடுத்துக்க. அப்பா பிஏ படிச்சிருக்கிறாங்க, டிஎஸ்எஸ் படிச்சிருக்காங்க. அப்பா இல்லைங்க நானும் அரசியல் பணிகள் இருக்கிறேன், அதனால நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துரைசாமி கவுண்டர் செங்கோடும்பாளத்துக்காரங்க, அவங்க காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது இவங்களுக்கு எல்லாத்துக்கும். சரி அவங்க இருக்கட்டும்னு செங்கோட்டு வேலப்ப கவுண்டருக்கு அப்புறம் துரைசாமி கவுண்டர் அவர்கள் செக்ரட்டரியாக நியமிக்கப்படுறாங்க.
அதுக்கப்புறம் அது அப்படியே காலேஜ் நல்லா தான் போயிட்டு இருக்குதுங்க. துரைசாமி கவுண்டர் கடைசி காலங்களில் அவங்களுடைய மகன் டி சந்திரசேகர் அவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மெம்பர்ஷிப் கொஞ்சம் சேர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்ததுங்க. எனக்கு அதுக்கு தகவல் வந்தது. அப்புறம் இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சும் தெரியாது இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது விசாரிச்சா அவங்களுக்கு துரைசாமி கவுண்டர் ஃபேமிலி, அவங்க சந்திரசேகர் அவங்க ஃபேமிலி மெம்பர்களுக்கு வேணுங்கிறவங்க தெரிஞ்சவங்களை எல்லாத்தையும் சேர்த்துற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டது. ஒரு 3-4 வருஷம் முன்னாலேயும் நினைக்கிறேன், 4-5 வருஷம் முன்னாலேயோ 6 வருஷம் முன்னாலேயோ அப்பாட்ட நான் எவ்வளவு மெம்பர்னு என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கும்போது 300 பேரோ 305 பேரோ சொல்றாங்க. இல்லைங்கப்பா, கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க வேணா கேளுங்களேன் அப்படின்னு நான் தான் சொல்றேன். அப்பா உடனே போன் எடுத்து கல்லூரிக்கு எத்தனை பேர் இப்ப மெம்பர் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கல்லூரி அலுவலகத்துல அவங்க அதுக்கு உரிய பதில் சொல்லல, அப்படியே மலப்புறாங்க. அது அப்பாவுக்கு அது சந்தேகம் வளர்த்தோடனையும் எல்லாத்திட்டையும் போய் இதை பத்தி சொல்றாங்க, மெம்பர் நிறைய சேர்த்திட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்புறம் அவங்க டி சந்திரசேகர் அவங்கள்ட்டையும் நேரில் போய் நீங்க ஒருத்தரே இத்தனை இன்ஸ்டிடியூஷன் காட்டி என்ன, ஏன்னா இப்போ வெள்ளாளர் மகளிர் கல்லூரி அப்ராக்சிமேட்டா ஒரு 10 இன்ஸ்டியூட் இருக்குதுங்க. இன்ஜினியரிங் காலேஜ், நர்சிங் காலேஜ் மாதிரி, இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்கு, ஸ்கூலுக்கு 2 என்கிட்டயே சொன்னாங்க. நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா, ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு செக்ரட்டரி போட்டுடலாம் அப்படின்னு. இதை பேச ஆரம்பிச்ச உடனேயும் அப்பாவை இணை செயலாளர் பதவியிலிருந்து டைரக்டரா மாத்திட்டாங்க. அப்புறம் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்படியே விட்டுட்டோம். ஏதோ ஒரு தடவை என்னுடைய பதவிக்கு அப்புறம் அம்மாவுக்கு கஸ்தூரிக்கு இந்த பதவியை கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி கொடுக்கறக்கு ஒரு தடவையும், அப்புறம் ஏதோ அட்மிஷனுக்கு ஒரு தடவையும் தான் போனாங்க, மற்றதுக்கெல்லாம் போகல. அப்பவே ஜாயின்ட் செக்ரட்டரி விட்டு கீழே இறக்கறதுக்கு காரணங்கள் வேற நிறைய சொன்னாங்க. இந்த மாதிரி அப்பா கஸ்தூரிபா காந்தி பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்ததுல அதுக்கு பணம் கேட்டு சண்டை போடுறாரு அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த பதவியிலிருந்து பிடுங்கினாங்க. அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நாங்களும் விட்டுட்டோம். இப்போ அப்பா இறந்து ஆல்மோஸ்ட் 9 மாசம் 10 மாசம் ஆச்சு. இப்பதான் முதல் வெள்ளாளர் கல்லூரியினுடைய பொதுக்குழு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூடுது. அம்மாவுக்காகத்தான் எழுதி கொடுத்துருந்தாங்க அப்பா. இருந்தாலும் அம்மா என்னால எல்லாம் முடியாதுப்பா, என்னால இப்பெல்லாம் போக முடியாது, நீ போய் பாருன்னு சொன்னதுனால அம்மாவையும் கூட்டிட்டு நானும் பொதுக்குழுக்கு வர்றேன். எதுக்காக வர்றோம்னா, அம்மாவுக்கு தான் அப்பா எழுதி கொடுத்துருக்குறாங்க. அம்மா இந்த பதவியை ஏற்றுக்க முடியாதனால எனக்கு இந்த பதவி கொடுங்கன்னு அம்மா சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் பொதுக்குழுக்கு போறோம். சட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரியலீங்க. இந்த டைரக்டர்ஷிப் எல்லாம் வாரிசு முறையில தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதனுடைய தலைவராக உட்காந்துட்டு இருக்கிறாரு ஜெயக்குமார் அவங்க வக்கீல். அவங்க அப்பா கே சின்னசாமி கவுண்டர் அவங்க வக்கீல் அவருக்கு இருந்ததுனால அவருக்கு பையனுக்கு வந்தாங்க. அவங்க கேசி ரத்தனசாமி இருக்கிறாங்க, அவங்க பூச்சிக்கட்டோட சின்னசாமி கவுண்டர் அவங்க மகன், அதனால அவங்க வந்தாங்க. அதே மாதிரி அவங்க சிவகாமி அத்தை அவங்க எஸ்சி செங்கோட்டு வேலை கவுண்டர் பொண்ணு, அது போக PS நடராஜ கவுண்டருடைய மருமகள் 2க்காகவும் வந்தாங்க. இல்லை, அதுக்கு நடராஜ கவுண்டர் மருமகன் தான் வந்தாங்க. அப்புறம் அவங்க சந்திரசேகர் அவங்க அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு அப்புறம் வந்தாங்க. அது மாதிரி KV ராசமாணிக்கம் ராஜுங்க, குட்டிபாளையம் வாஸ் கவுண்டர் அவங்களுக்காக அவங்களுடைய மாமனார், ஆக்சுவலா பெரியவர் இருந்தவர் காசிப்புள்ளாம்பாளையத்துக்காரரு, அவருடைய மருமகனா KR வாஸ் மாமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகன் வந்திருக்கிறாங்க. PKP அருண் அவங்க இருக்கிறாங்க, அவங்களும் அவங்க பெரியவங்க PKP இருந்தாங்க, அவங்களுக்கு வாரிசா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க அருணா ராமகிருஷ்ணன் இருக்கிறாங்க, அதுவும் பெரியவங்க, அவங்க டாக்டர், அவங்க ராமகிருஷ்ணன் டாக்டருடைய ஃபாதர் இருந்தப்ப இருந்து அதுக்காக வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பொள்ளாச்சி சக்தி சேர்மன் இருக்கிறாங்க, அவங்க ஐயப்பா அருட்செல்வருக்கு அப்புறம் அவங்க மகன் வந்திருக்கிறாங்க. இது மாதிரி தானுங்க எல்லாருமே 99% இப்படித்தான் வந்துட்டு இருக்குது. டாக்டர் குகநாதன் MLR ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க கீதா அவங்க செங்கோட்டு வேலைப்பவன்றதுக்கு அப்புறம் கந்தசாமி சித்தப்பா அவங்க இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுடைய மகள் கீதா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் VK சுவாமிநாதன் மாமாங்க, அவங்க பெரிய தம்பி மாமா, அவங்க இப்போ கௌரவ தலைவராக இருக்கிறாங்க. இது மாதிரி எல்லாரும் வாரிசு முறையில் வந்திருக்கிறதுனால அப்பா 40 ஆண்டுகள் காலம் இருந்திருக்கிறாங்க, 40க்கு மேலேயே இருக்குங்க. அதனால நான் கேட்கறதுக்கு போறேன். அதான் முதல் இது, நான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் முதல் AGM உள்ளெல்லாம் போய் உட்காந்துட்டோம். சரி, முடிச்சுட்டு நான் இதை பேசணும், இதை சொல்லணும்னுக்காக கை தூக்குறேன். தலைவராக இருக்கிறவங்க ஒரு தரமா பேசணுங்கிறது, ஒரு மரியாதையான இடத்துல எல்லாம் தலைவருங்கிறது ஒரு தரமா பேசணும். அவரு இல்ல நீங்க பேச முடியாது, உள்ள விட்டதே தப்பு அப்படின்னு மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவங்க தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குதா, தரமானவங்களாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா தலைவராக இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்க அசிங்கமா இருந்தது, வெளியே வந்துட்டேன். இது என்னன்னா, இப்போ இது நடந்த போது இது பொதுக்குழு, இந்த பொதுக்குழுவில் உட்கார்ந்துருந்தவங்கள்லிங்க ரொம்ப சில பர்சன்டேஜ், அதாவது ஒரு 50-60 பேர் தானுங்க மொத்தமாகவே அந்த பழைய 300 மெம்பர்ல இருந்து வந்திருந்தாங்க. மீதி வந்திருந்தவங்க எல்லாருமே அந்த பழைய இந்த கல்லூரியை ஆரம்பிக்கும் போது கூட இருந்து ஆரம்பித்தவங்கலாம் இல்லை. இப்போ அதெல்லாம் நிறையா புதுசாக சேர்த்தப்பட்டவங்க தாங்கிற மாதிரி அப்பட்டமாகவே தெரிஞ்சதுங்க, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறது.
1968 69லாங்க 10,000 ரூபா கொடுத்து ஒரு மெம்பர் ஆகுங்கிறது அன்னைக்கு ஒரு பவுனு 100 ரூபாய்ங்க. அதிகபட்சமே 100 ரூபா தான். நீங்கள் வேணால் இப்போ கூகுள் பண்ணி பாருங்கள் 1968 கோல்டு ப்ரைஸ் என்னென்னு. ஒரு பவுனே 100 ரூபா தான். ஒரு 100 பவுனுக்கு உண்டான பணத்தை அப்போ கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள் கணக்கு, அதில் கணக்கு போட்டால் 80 லட்சம் வருது இல்லைங்க. அந்த அமௌண்ட்டை இப்போ இந்த 300 பேரும் கொடுத்துருக்குறாங்க. அது போக நிறைய டொனேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குதுங்க. இப்போ நம்பர் நிறைய சேர்த்திட்டாங்க. இப்போ நம்ம போய் அங்கே பேசணும்னு எந்திரிச்சா பேசக்கூடாது, உன்னை உள்ள விட்டதே தப்புன்னு சொல்றாரு. அவங்க தலைவராக உட்காந்துருக்கிற ஜெயக்குமார் என்ன உரிமையில் அங்கே உட்காந்துருக்கிறாரோ, அவங்க அங்கே உட்காந்துருக்கிறவங்கள 3/4 பேர் என்ன உரிமையில் உட்காந்துருக்கிறாங்களோ அதே உரிமையில தான் நான் அங்கே உட்காந்துருந்தேன். சரி, அவர் தலைவர் சொல்றாரு, கூட இருந்தவங்க யாருமே அதை பத்தி ஏன் இப்போ SNB சார் 40 வருஷமா அங்கே இருந்திருக்கிறாரு, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு யாருமே கேட்கலையே. எனக்கு என்னன்னா, இந்த நிலைமை உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சுத்திகளுக்கு வந்திருந்த டைரக்டர்ஸ்க்கு. அது அப்படின்னு என்னுடைய உறுதியான கருத்து, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால இது ஒரு பெரிய பொது நிறுவனம்ங்க. இது 300 பேர்த்தினுடைய அந்த காலத்துல அவ்வளவு வேல்யூ இருக்கிற பணத்தை கொடுத்து அவர் ஆரம்பிச்சது. அவ்வளவு பெரிய பொது சொத்து, அது பொது சொத்துனே சொல்லலாம். 100% 300 பேர் ஈரோடு மாவட்டம் ஃபுல்லா பல பகுதியில் இருக்கிற முக்கிய விவசாயிகள் கொடுத்ததுன்னா அது பொது பணம் மாதிரி தானுங்க. அது யாருமே அதுல இருந்து லாபம் வரணுங்கிறக்காகலாம் அதுக்கு பணமே போடல. நல்லா இருக்குன்னு தான் போட்டாங்க. நல்லா தான் இருந்துட்டு இருக்குதுங்க. அருமையா காலேஜ் நல்லா வந்துட்டு இருக்குது. 20,000 குழந்தைங்க படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். ஆனா அறக்கட்டளையினுடைய நிர்வாகம் ஒரு குடும்பத்தை சார்ந்து போயிருச்சுன்னு என்னுடைய உறுதியான கருத்துங்க. அது ஒரு பொது சொத்து ஒரு குடும்ப சொத்து ஆக முடியாதே. அதுக்கு இதை நம்ம மாற்ற முடியுமா என்ன ஏதுன்னு எனக்கு அதுக்கு பத்தியே வரல. ஆனால் இதை ஆமோதிச்சு கூட இருக்கிறது எப்படி நியாயம்? ஒரு 300 பேர் விவசாயிகள் போட்டு எல்லாரும் சேர்ந்து போட்ட ஒரு உருவாக்கின ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை, இவ்வளவு பெரிய சொத்தை, அது பொது சொத்தா தானே இருக்கணும். 300 பேருக்கு சேர்ந்து இருக்கணும். அது எப்படி சட்ட பிரகாரம் நடக்கணும், ரொட்டேஷன் பிரகாரம் வரணுங்க. இப்போ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, தப்பு இல்லை. மிகப்பெரிய வளர்ச்சி, அதிபயங்கர வளர்ச்சிங்க இருக்குன்னா அதுல ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா 70 ஆரம்பிச்சதுக்கு இப்போ 84 ஆரம்பிச்ச கொங்கு இன்ஜினியரிங் கல்லூரி 42 மெம்பர் போட்டு அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு லட்ச ரூபா போட்டாங்க 1984. அப்போ இதே மாதிரி தான் வேல்யூ இருக்குங்க. அது பிரைவேட் காலேஜ் இருக்குதுங்க, பிரமாதமா வளர்ந்துருக்குது. நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அந்த குரூப் 90களில் தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு 20 இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க. விவேகானந்தா ஒரு 90களில் தான் ஆரம்பிச்சாங்க, அவங்களும் வச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய கல்வி நிறுவனங்கள் வளர்ந்துருக்குது, நம்மளது வளர்ந்துருக்குதுங்க. கல்லூரி நல்லா இருக்குது, வளர்ந்துருக்குது. இந்த அறக்கட்டளை யாரு கையில் இருக்குது? எப்படின்னாங்க, இன்ஸ்டிடியூஷன் நல்லா போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் அந்த அறக்கட்டளையில தான் இப்போ நம்ம பிரச்சனையை சொல்கிறோம். அது எப்படின்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட்டுங்க. இப்போ பிரச்சனை பொதுக்குழுவுல 1980 85க்கு 80க்கு அப்புறமே 80 அதிகபட்சம் 80ங்க, அது வரைக்கும் ஒரு தவறு நடக்கல. அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சுயநலத்துக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு அப்ப பணம் இல்லை, அதனால மெம்பர்ஷிப் கொடுத்து மெம்பர் சேர்த்துனாங்க. அதுக்கப்புறமெல்லாம் பணம் நமக்கு பிரச்சனையே வரல, அது பாட்டுக்கு அருமையா நடந்துட்டு இருந்தது. அதனால நம்ம கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு அவங்கவுங்க அப்பெல்லாம் அந்த காலத்துல நீங்க போய் ஒன்றும் நிர்வாகம் பண்ண வேண்டியதில்லை. அவங்க லட்சுமி அம்மான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு 1970 75 வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு 30 வருஷம் அந்த கல்லூரியில அருமையான அவங்க உள்ள இருந்தாங்கன்னா அவ்வளவும் அருமையா நடக்கும். அது மாதிரி நல்ல ஆசிரியர்கள், நல்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிடைச்சி அது அருமையா நடக்கலாம்ங்க. இது நல்லா நடந்துட்டு இருக்குது. அதுக்கு உண்டான மனப்பாரமான வாழ்த்துக்கள். இப்போ 450 புதுசா மெம்பரை சேர்த்தி அவங்களுக்கு ஓட்டை வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிறாங்க. இந்த 300 ஒரிஜினல் மெம்பர் ஓட்டே போடலினாலும் அவங்க மெம்பரை வச்சு ஜெயிக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இதனால என்ன மாற்ற முடியும் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனாலும் இதுக்கு நாங்க உடந்தையா இருக்கக்கூடாது. SNB குடும்பமோ அதனுடைய பையனோ இப்படி ஒரு பொது சொத்து குடும்ப சொத்து ஆகிறதை வன்மையாக கண்டிச்சாங்கன்னு தான் சரித்திரம் சொல்லணும். அதுக்கு துணை போனாங்கன்னு இருக்கக்கூடாது. அதனாலதான் இது பதிவு பண்றேன். கூட இருந்தவங்க அனைத்து டைரக்டர்களுக்கும் மரியாதையா பணிஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது, இதை ஒரு ரொட்டேஷன் முறையில எல்லா சேரிட்டி, நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத சேரிட்டிஸா எல்லா சேரிட்டிஸ்லயும் அந்த நிர்வாகம் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரொட்டேட் ஆகி தான் வருது. அது அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்வி நிறுவனம் 300 பேர் ஆரம்பிச்ச உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். என்னுடைய சுயநலத்துக்காகவே இது எந்த விதத்திலையும் பேசல. பட் இது ஒரு பொது நலமா நினைச்சுதான் பேசுறேன். உங்களுக்கு என்ன தகுதி இருந்தது உங்க அப்பாவுக்கு பதிலாக வரக்கு, எனக்கு என்ன தகுதி இல்லாத போச்சு. அதனால அந்த சபையில நீங்க அப்படி பேசி இருக்கிறதுக்கு உங்களுடைய தரத்தை நீங்க இறக்கிட்டீங்கிறது தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? இப்போ இது ஒரு பொது நிறுவனமா இருக்கிறக்கும் ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினுடைய சொத்தா இருக்கிறக்கும் இருக்கிற வித்தியாசத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஈரோட்டில் உதாரணத்துக்கு ஒளிரும் ஈரோடு இருக்குது. அதில் ஒரு ஆல்மோஸ்ட் 80-90 பேர் அனைத்து தொழிலதிபர்களும் முக்கியமானவங்க எல்லாருமே அதில் சேர்ந்து ஆளுக்கு வருஷமான ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு ஊருக்குள்ளே மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான என்னென்ன வேலை இருக்குதோ பொதுப்பணிகளுக்கு நல்ல காரியங்களுக்கு அருமையாக செலவு பண்ணுறாங்க. அது
அது மாதிரியே ஒரு இயக்கமாக நம்மளது பொது நிறுவனமாகவே இருந்தால் அந்த பணத்தை மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியதானுங்க. மக்களுக்கு பல இடங்களில் பல வேலைகள் தேவைப்படுது, அரசாங்கமே எல்லா வேலையும் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ண முடியாத வேலைகளுக்கு உதாரணத்துக்கு ஒளிரும் ஈரோடு என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த பொது நிறுவனத்திலிருந்து பண்ணலாமே. அதுதான் பொது நிறுவனத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் சொத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். சரிங்க, மற்ற டைரக்டர்களுக்கும் வணக்கம், நன்றிங்க.